தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே நம்முடைய ஆராதனை தியானத்திற்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் படிப்போம். 7வது அதிகாரம் 31 37 வரைக்கும் நாம் படிப்போம். 37 வரைக்கும் இப்ப நாம் படித்திருக்கிறோம். இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்துவானவர் அவர் செய்த இந்த காரியங்களை குறித்து நாம் இங்க படிக்கிறோம். இந்த ஆராதனை தியான நேரங்களிலும் கூட அவர் செய்த இந்த நன்மைகளையும் அவருடைய மகிமையை குறித்து நாம இங்க தியானிக்க வந்திருக்கிறோம். இந்த படித்த இந்த வேத பகுதியிலே இங்கே கொன்னை வாயுடையவ ஒரு செவிடனை குறித்து அங்க காணப்படுகிறது. ஒரு நபருடைய வாழ்வில இருக்கிற குறைவை குறித்து நாம் இங்க பார்க்கிறோம். அவனுக்கு காதும் கேட்காது, வாய் பேசவும் முடியாது. அங்கே பார்க்கும் பொழுது கொன்னை வாயுடையவன் அப்படின்னு சொல்லி அங்க காணப்படுகிறது. அந்த நேரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அந்த நபரை கூட்டி வந்தார்கள். அவரை கூட்டி வந்து அவர் மேல் கை வைக்கும்படியாக அவர் வேண்டிக் கொள்ளுகிறார்கள். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் செய்த அந்த வேலை என்னவென்றால், அந்த ஜனங்களின் நடுவிலே அவர் அந்த கூட்டத்தை விட்டு தனியாக அவனை அழைத்து கொண்டு போனார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தனிமையாக ஒரு இடத்துக்கு அவனை கூட்டி போனதாக நாம் காண முடியும். அவர் தன்னுடைய அந்த செய்கைகளை அவர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், அந்த நபர்களுடைய குறைவை சரி பண்ணக்கூடியவராக இருக்கிறார். 33வது வசனத்திலே அவனுடைய காதிலே அவனுடைய விரலை வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு ஆம் பிரியமானவர்களே, நபர்களுடைய வாழ்விலே குறைவுகளை சரி செய்யக்கூடிய தேவன் அங்க போதுமானவராக இருக்கிறார். இங்கே மனிதன் பாவம் உள்ளவனாக இருக்கும் பொழுது அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்துவானவர் ஒருவர் மாத்திரமே. இந்த வேத பகுதியிலே பார்க்கிற இந்த நபர் நிறைய நேரங்களிலே அவன் வந்து இந்த பெற்றிருக்கலாம், சிகிச்சை பெற்றிருக்கலாம். இதற்காக அதற்கான எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை. கடைசியிலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் ஒருவர் மாத்திரமே அதை குணமடைக்கக்கூடியவராக இருந்தார். 37வது வசனத்துல நாம் இப்படி படிக்கிறோம், இவர் எல்லாவற்றையும் சரி செய்திருக்கிறார், எல்லாவற்றையும் நன்மையாக செய்யக்கூடியவர் நம்முடைய தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நேரங்களை நாம் பார்க்கும் பொழுது எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம் இவர் செய்திருக்கிறார். எதற்காக என்றால், ஏனென்றால் அவர் பரலோகத்தில் இறங்கி வந்த தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். அதே மாதிரி மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலும் இன்னொரு விஷயத்தை நாம் இங்க காண முடியும். 2ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களை இங்க திமிர்வாதக்காரனை குறித்து இங்க காண முடியும். எல்லாவற்றையும் படிக்க முடியாது, சில வார்த்தைகளை மட்டும் படித்து நாம் முன்னேறி செல்வோம்.
2வது அதிகாரம் 3வது வசனத்துல படிக்கும் பொழுது కొందరు పక్షవాయువు గల ఒక మనిషిని నలుగురు చేత మోయించుకునేందుకు వచ్చిరి. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவனிடத்திலே வந்தார்கள். లోపము కలిగిన వ్యక్తి, அங்கே குறைவுள்ள ஒரு மனிதன், అతనిలో ఉన్న బలహీనతను మనం చూసుకుంటున్నాం. அவனிடத்துல இருக்கிற அந்த பலவீனத்தை காண முடியும். అక్కడ నడుము లేని పరిస్థితులు అక్కడ కనబడుతూ ఉంటుంది. அவன் அங்க நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறான். నలుగురు అతన్ని మోసుకొని వచ్చే పరిస్థితి కనబడుతుంది. 4 பேர் அவனை சுமந்து கொண்டு வருகிற அங்க ஒரு ரீதியில அவன் காணப்படுகிறான். అయితే ప్రభువైన యేసుక్రీస్తు వారు అక్కడ ఒక ఇంటిలో ఉన్నాడు. அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் ஒருவருடைய வீட்டிலே இருந்தார். అక్కడ చాలా మంది కూడి ఉన్నారు. அந்த நேரத்துல எல்லாரும் அங்க கூடி இருந்தார்கள். అయితే ఆ సమయంలో వారి విశ్వాసముతో కట్టుబడి ఆయనకి అతని విడిచిపెట్టినట్టుగా మనం చూస్తున్నాం. அங்கே விசுவாசத்தோடு அந்த நபர்கள் அந்த வீட்டினுடைய மேற்கூரையை அங்கே விரித்து அவனை கீழே இறக்கி விட்டார்கள் என்று காண முடியும். 5వ వచనంలో ప్రభువైన యేసుక్రీస్తు వారి చెప్పే మాట మనం చూస్తున్నాం. 5வது వచనத்துல இயேசு கிறிஸ்துவானவர் இப்படி சொல்லுகிறார். యేసు వారి విశ్వాసము చూసి, కుమారుడా నీ పాపములు క్షమింపబడిన పక్షవాయువు గలవానితో చెప్పెను. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். అవును, ప్రభువైన యేసుక్రీస్తు వారు చెప్పే మాట చాలా ప్రాముఖ్యమైన మాట. இங்கே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிற அந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தையாக காணப்படுகிறது. వారు చేసుకొచ్చిన ఉద్దేశము పక్షవాతము నుండి విడుదల పొందాలని. அவர்கள் கூட்டி வந்தனுடைய அந்த கடைப்பொருள் என்னவாய் இருந்தது என்றால் அந்த திமிர்வாதம் அவனுக்கு நீங்க வேண்டும் என்று. అయితే ప్రభువైన యేసుక్రీస్తు వారు చెప్పేది అంతరంగములో ఉన్న బలహీనత నుండి చెప్తున్నాడు. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அவனுடைய அந்தரங்கத்திலே இருக்கிற அந்த பலவீனத்தை குறித்து பேசுகிறார். అంతరంగములో పాపము ఉన్నది. அவனுடைய அந்தரங்கத்திலே பாவம் இருக்கிறது. ఆ పాపములు క్షమింపబడి ఉన్నావు అంటున్నాడు. அந்த பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். ప్రభువైన యేసుక్రీస్తు వారు బాహ్య సంబంధమైన రోగాలు మాత్రం బాగు చేయకూడదు కాదు. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் சரீர பிரகாரமாக இருக்கிற பலவீனங்களை மட்டும் குணமாக்கக்கூடியவர் அல்ல, ఆయన పాపములు క్షమించువాడుగా ఉంటున్నాడు. அவர் பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். ఈ రెండు భాగాల్లో మనం చదివి ఉంటున్నాం. இந்த 2 பகுதியிலும் நாம் படித்திருக்கிறோம். ఇక్కడ చూస్తున్న బలహీనతలో ఉన్న వారికి స్వస్థిస్తూ ఉంటున్నాడు. இங்க பலவீனங்களிலே இருக்கிற வியாதியிலே இருக்கிறவர்களுக்கு தேவன் சுகம் அளிக்கிறார். అయితే మానవ కోటి ప్రజలందరూ కూడా పాపమనే బలహీనతతో ఉన్నట్టుగా మనం చూస్తూ ఉంటున్నాం. இந்த மனு மக்கள் எல்லாருமே பாவத்தினாலே இருக்கிற அந்த வியாதியாக இருந்தார்கள் என்று காண முடியும். ఆ పాపమనే వ్యాధితో బలహీనతో ఉన్న వారికి ప్రభువైన యేసుక్రీస్తు వారు చేసే కార్యాన్ని మనం చూస్తూ ఉంటున్నాం. அந்த பாவம் வியாதியில் இருந்த மனிதர்களுக்கு தேவன் கொடுத்த அங்க குணமாக்குதலை குறித்து நாம் இங்க காண முடியும். మొదటి యోహాను పత్రికలో 1வது யோவான் புஸ்தகத்திலே ఆ యొక్క చూస్తున్నప్పుడు 3వ అధ్యాయంలో 3வது அதிகாரத்திலே 16వ వచనములో 16வது வசனம். 1 யோவான் 3:16. ఆయన మన నిమిత్తము తన ప్రాణం పెట్టిన కనుక దీని వలన ప్రేమ ఎట్టిదని తెలుసుకుంటున్నాము. మనము కూడా సహోదరుల నిమిత్తము మన ప్రాణములను పెట్ట బొద్దులమై ఉన్నాము. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ప్రియమైన సహోదరుడా సహోదరి, பிரியமான சகோதர சகோதரிகளே, ఇక్కడ చూస్తున్న ఈ మాట, இங்கே நாம் படித்த இந்த வார்த்தைகள், ఆయన మన నిమిత్తము ప్రాణము పెట్టెను. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். మనం గమనించవలసిన విషయం ఏంటంటే, நாம் இங்கே கவனமாக கேட்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், మార్కు సువార్తలో 2 భాగాల్లో 2 కార్యాలు చదివాం. மார்க்கு புஸ்தகத்திலே 2 பகுதியிலே 2 விஷயங்களை நாம் பார்த்தோம். అయితే పక్షవాయువు గలవాని విషయంలో ఆయన అంటాడు పాపం క్షమించబడుతున్నాయని చెప్తున్నారు. திமிர்வாதக்காரனை குறித்து பார்க்கும் பொழுது உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். అదే సమయంలో స్వస్థత లభించింది. அப்படியே பார்க்கும்போது அவனுக்கு குணமும் ஆக்கப்பட்டது. అదిగా నచ్చివాడి విషయంలో చెవిటి గలవాని విషయంలో కూడా ఆయన తన క్రియలు జరిగిస్తూ ఉంటున్నాడు. இன்னொரு நபர் கொன்னவாயுடைய அந்த செவிடனாய் இருந்த அந்த நபருக்கும் அங்க தேவன் குணமளிக்கிற அந்த விஷயத்தை காண முடியும். అయితే మానవులైన మన పాపముల నిమిత్తము, இந்த மனுமக்களா இருக்கிற நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக మన ప్రాణము పెట్టెను అనే మాట చూస్తున్నాం. நம்முடைய ஜீவனை, அவருடைய ஜீவனை கொடுத்தார் என்று இங்க பார்க்கிறோம். ఎందుకొరకు మన నిమిత్తమైన ప్రాణం పెట్టాలి? எதற்காக தன்னுடைய ஜீவனை நமக்காக அவர் கொடுக்க வேண்டும்? మనం మంచి వాళ్ళమనా, நாம் நல்லவர்கள் என்றா, లేకపోతే మనం ఆయన ప్రేమించే వాళ్ళమనా, ஒருவேளை நாம் அவரை நேசித்தோம் என்றா, లేకపోతే మనం ఆయన దుస్తులమనా? அவருக்கு நாம் விருப்பமானவர்கள் என்றா? కాదు కాదు. இல்லை. ఆయన మంచివాడు, ఆయన
ప్రేమ కలిగినవాడు కాబట్టి அவர் நல்லவர், அவர் அன்புள்ளவராய் இருக்கிறதுனாலே మన పాపం నుండి మనకు విడుదల కలుగు చేయడం కొరకై நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை ஆக்கும்படியாக మనల్ని ప్రేమించి நம்மேல் அன்பு கூர்ந்தவர் ఆయన తన ప్రాణమును మన కొరకు పెట్టి ఉంటున్నాడు. அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். కాబట్టి ప్రియమైన సహోదరుడా సహోదరి, ஆனபடினாலே பிரியமான சகோதர சகோதரிகளே, ఈ ఉదయకాల సమయంలో ప్రభువును ఆరాధించుటకు వచ్చిన இந்த காலவேளையே கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிற మనము ఆయన్ని ప్రేమించి ఆరాధిస్తున్నామా లేకపోతే ప్రేమించకుండా ఆరాధించుకుంటున్నామా? நாம் அவரை அன்பு கூர்ந்து ஆராதனை செய்கிறோமா, அன்பில்லாதபடி ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோமா? అలవాటు చొప్పున ఆరాధన చేసుకుంటున్నామా? ஏதோ வழக்கத்தின்படி நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோமா? భయముతో ఆరాధన చేస్తున్నామా లేదా భయం లేని ఆరాధన చేసుకుంటున్నామా? பயமுள்ளவர்களாக ஆராதனை செய்கிறோமா அல்லது பயமற்றவர்களாக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோமா? మన ఆరాధన చూస్తూ ఉంటున్నాడు. நாம் அவருக்கு ஆராதனை செய்கிறதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். మన ఆరాధన ప్రీతికరముగా ఉండాలి. நம்முடைய ஆராதனை அவருக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். నన్ను ప్రేమించి ఆయన పొందిన శ్రమలు మనం తలంచుకోవాలి. முன்னை எண்ணம் அவர் அன்பு கூர்ந்ததனால் அவர் பட்ட அந்த பாடுகளை நாம் நினைவு கூற வேண்டும். ఆయన ప్రేమించిన ప్రేమ అది విలువైన ప్రేమ. அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தது அந்த அன்பு வெளியேற பெற்ற அன்பு. ఒక తల్లి ఒక బిడ్డను ప్రేమించడానికంటే విలువైన ప్రేమ. ஒரு தாய் தன்னுடைய மகனை நேசிக்கிறதை விட அதிகமான ஒரு அன்பு. ఒక తల్లినా తన కుమారుని మరిచినా మరుస్తుంది కానీ ஒரு தாய் தன்னுடைய மகனை மறந்தாலோ மறப்பாலோ అయితే ఆయనైతే మరువులు. அவர் என்றுமே மறக்க மாட்டார். శాశ్వతమైన ప్రేమ కింద మనం ప్రేమించి ఉంటున్నాడు. அவர் என்றென்றைக்கும் நித்திய கால அன்போடு நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறார். మనం ప్రేమించి మన నిమిత్తము తన ప్రాణం పెట్టిస్తున్నాడు. அவர் நம்மேலே அன்பு கூர்ந்ததுனால நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ఎందుకు ప్రాణం పెట్టాడు? எதற்காக அவருடைய ஜீவனை கொடுத்தார்? మన పాపము తీసివేయడం కొరకై. நம்முடைய பாவங்களை எடுத்து போடுவதற்காக. మనం అధికాలములకు నటినెత్తి వరకు పాపముతో నిండిన వారంగా ఉన్నాం. நாம இங்க உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் பாவத்தினால் நிறைந்தவர்களாக இருந்தோம். పాపం వలన మనకు నరక శిక్ష విధింపబడి ఉంటుంది. பாவத்தினால் அங்க நரக வேதனை, அங்க அந்த தண்டனை காத்து கொண்டிருந்தது. ఆ నరకములో యుగాయుగము చాలా వచ్చిన వారంగా ఉన్నాం. நாம் அந்த நரகத்திலே நித்தியமாக அழிந்து போகக்கூடியவர்களாக நாம் இருந்தோம். అయితే నరకములో వేదన పడుటకు నరకములకు మనం వెళ్ళడానికి ఇష్టం లేదు. அந்த నరக வேதனை படுவதற்காகவும் அந்த நரக வேதனைக்கு போவதற்கும் அவருக்கு விருப்பம் இல்லை. ఆయన మన పనులు జాలిపడ్డాడు. அவர் நம்மேல அங்க தய பாராட்டினார். ఆయన మన కొరకు తను తానే వ్యక్తులుగా చేసుకున్నాడు. அவர் நமக்காக அவரை அவர் பெருமையாக்கி கொண்டார். ఇక్కడ చదువుతున్నాం, మనలో ప్రేమించి మన నిమిత్తం ప్రాణం పెట్టాడు. அவர் நம்மேலே அன்பு கூர்ந்து தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். ప్రాణం పెట్టాడని నోటి మాటతో ఊరికే మాట్లాడేది కాదు. இங்க ஏதோ வாயுடைய வார்த்தையினால நான் ஜீவனை கொடுத்தேன் என்று அந்தபடி அல்ல. ఆ ప్రాణం పెట్టుటకు ఆయన ఎంత వేదన పడ్డాడని ఆలోచించాలి. அவர் தன்னுடைய ஜீவனை கொடுவதற்காக எவ்வளவு பாடுகள் பட்டார் என்று யோசித்து பாருங்கள். ఈ చేతులు నా చేతులు చేసిన పాపము, உன்னுடைய கைகள் என்னுடைய கைகள் செய்த அந்த பாவம், ఆ పాపము బహు ఘోరముగా ఉంటుంది. அந்த பாவம் மிகவும் கொடூரமானதாக காணப்பட்டது. చేతులు నా చేతుల్లో చీరలు కొట్టబడాలి. உன்னுடைய கையிலும் என்னுடைய கைகளிலும் அங்க ஆணிகள் அடிக்கப்பட வேண்டும். అయితే నీకు నాకు బదులుగా உனக்காக எனக்காக அங்க பதிலாக నన్ను నిన్ను ప్రేమించి உன்னையும் என்னை நேசித்தது. ఆయన తన చేతుల్లో చీరలు కొట్టించుకున్నాడు. அவர் தன்னுடைய கைகளிலே அவருடைய ஆணிகளை அடிக்க அவர் ஒப்பு கொடுத்தார். నా కాళ్ళు నడిచిన తప్పు మార్గమును బట్టి, என்னுடைய கால்கள் அங்க தவறான பாதையில நடந்தது நிமித்தமாக అయితే నా కాళ్ళలో చీరలు కొట్టాలి. என்னுடைய கால்கள் அங்க ஆணிகள் அடித்திருக்க வேண்டும். నేను శిక్షకు పాత్రుడును. நான் தண்டனைக்கு பாத்திரவான். అయితే ప్రభువారు ప్రేమ ఎలాంటిదంటే, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட அங்க அன்பு எவ்வளவு பெரிது என்றால், శిక్ష మనం అనుభవించడం ఆయన ఇష్టపడలేదు. தண்டனை நாம் அனுபவிக்க அவர் விரும்பவில்லை. మనం ప్రేమించి మనకు శిక్ష నుండి విడుదల ఇచ్చాడు. நம்மேல் அன்பு கூர்ந்த அந்த தண்டனையிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். ఆ ప్రేమమైన జ్ఞాపకం చేసుకుంటూ వచ్చుంటున్నాం. அந்த அன்பின் சொருபியா இருக்கிற அவரை அங்க நினைவு கூறும்படியாக நாம் வந்திருக்கிறோம். చెప్తా ఉంటున్నాడు. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின 5வது మనం చూస్తున్నప్పుడు 11వ వచనంలో, 5வது அதிகாரம் 11வது வசனத்திலே, అంతేకాదు మన ప్రభు అయిన యేసుక్రీస్తు ద్వారా మనము దేవుని యందు అతిశయపడుతున్నాము. ఆయన ద్వారానే మనము ఇప్పుడు சமாதான ஸ்திதி பொருந்தி ఉన్నాము. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புருவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றும் மேன்மை பாராட்டுகிறோம்.
ప్రియులారా, మనం యోహాను పత్రికలో చదివి ఉంటున్నాం. பிரியமானவர்களே, நாம் யோவான் புஸ்தகத்துல நாம் படித்தோம். ఆయన ప్రేమ చేత మనం రక్షింపబడి ఉన్నాం. அவருடைய அன்பினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ఆయన ప్రేమ చేత మనం ఈ స్థితిలో ఉంటున్నాం. அவருடைய அன்பினாலே நாம் இந்த நிலைமையில நாம் காணப்படுகிறோம். ఇక్కడ అపోస్తలుడైన పౌలు గారు రోమాలో చెప్పేటప్పుడు அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமர் நிருபத்தில் சொல்லும் பொழுது మనకు ఆయన ద్వారా కలిగిన స్థితిని చెప్తూ ఉంటున్నాడు. நமக்கு அவர் மூலமாக கிடைத்த அந்த ஒரு தகுதியை குறித்து இங்க காணப்படுகிறது. ఏమి స్థితి అంటే, என்ன ஒரு தகுதி? ఆయన ద్వారా మనము ఇప్పుడు సమాధాన స్థితి పొంది ఉన్నాము. அவர் மூலமாக நாம் இப்போ ஒப்புர வாக்குதலை பெற்றிருக்கிறோம். భూలోకంలో సమాధానం లేకుండా, இந்த உலகத்திலே சமாதானம் அற்றவர்களாக, భూలోకంలో నెమ్మది లేకుండా, இந்த பூலோகத்திலே அங்க ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, అలమటిస్తూ, அங்க அலைந்து கொண்டு திரிந்து கொண்டு అయితే మనం దేవునికి ఉగ్రతకు పాత్రలుగా ఉన్నాము. தேவ கோபாக்கினை தேவனுடைய உக்கிரத்துக்கு காத்து கொண்டிருந்தோம். ఆ ఉగ్రత నుండి ప్రభు యేసుక్రీస్తు వారి యొక్క ప్రేమ చేత, அந்த உக்கிரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவோட அன்பின் நிமித்தமாக తండ్రి దేవుడు తన చిత్త ప్రకారం తన కుమారుని మన నిమిత్తం పంపి, தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி మనకు సమాధాన స్థితి కలుగు చేశాడు. நமக்கு அந்த ஒப்புர வாக்குதலை அங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். మనకు సమాధానం కలుగు చేయడం వరకు ఆ ప్రియ ప్రభు ఎంత వేదన పొందని ఆలోచన చేయాలి. நமக்கு அங்க ஒப்புர வாக்குதலை கொண்டு வரும்படியாக பிரியமான கர்த்தர் எவ்வளவாக அந்த பாடுகளை அனுபவித்தார் என்று நினைவு கூறுங்கள். ఆయన ముఖము చూడనొల్లని వాడిగా మారిపోయాడు. அவருடைய முகத்தை பார்க்க கூடாத வண்ணமாக மாறிவிட்டது. ఆయన ముఖమున కడవెంట్రులు పెరిగారు. அவருடைய தாடி மயிரை பிரித்தார்கள். ఆయన ముఖను ముగ్గు ఊశారు. அவருடைய முகத்திலே உமிழ்ந்தார்கள். ఆయన చెంపను కొట్టారు. அவருடைய கன்னத்திலே அறைந்தார்கள். యేసుని కొట్టిన వాడు ఎవరైనా అపహసించారు. இயேசுவை அழித்தது யார் என்று அங்கு ஏளனம் பண்ணினார்கள். ఆయన నిన్ను నన్ను రక్షించి ఆయనతో కూడా సమాధాన స్థితిలో ఉంచిన కొరకై, உன்னை என்னும் ரட்சித்து அவரோட சமாதானமாக நாம இருக்கும்படியாக செய்யும்படியாக నీ కొరకు నా కొరకై భయంకరమైన వేదన అవమానం అనుభవించాడు. உனக்காகவும் எனக்காகவும் சொல்ல முடியாத அந்த அவமானங்களையும் பாடுகளையும் அவர் அனுபவித்தார். ఆ కారణం చేత మనం ఆయన కృతజ్ఞత స్థుతులు చెల్లించుటకు బద్దులమై ఉంటున్నాం. இது நிமித்தமாக அவருக்கு நன்றிகளை சொல்றதுக்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ఆయన ప్రాణం పెట్టి మనకు గొప్ప రక్షణ ఇచ్చాడు. அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து மிகுந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். మనం చదువుతున్నప్పుడు ఇప్పుడు మనకు ఆయన ద్వారా ఈ స్థితి కలుగుతున్నది. இப்பொழுது நமக்கு அவர் மூலமாக இந்த தகுதி கிடைத்திருக்கிறது. ఏమి స్థితి? என்ன ஒரு தகுதி? సమాధానము. சமாதானம், ஒப்புரவாகுதல். నిజంగా ఆయనతో మన సమాధానం కొనుటకు మనం ఎలాంటి ఎన్నికైన వారం కాదు. உண்மையிலே நாம் பார்க்கும்போது அவரோட சமாதான ஆகுறதுக்கு நம்ம எந்த ஒரு எண்ணிக்கையிலும் பாத்திரவான்கள் அல்ல. మునుపు మనం దూరస్తులుగా ఉన్నవారని, முன்னே நாம் தூரமாக இருந்தவர்கள். మనం దైవోగ్రతకు పాత్రులము, தேவ கோபாக்கினைக்கு பாத்திரவான்கள். యుగాయుగములు వేదన పడవలసిన వారని, நித்திய நித்தியமாக வேதனை அனுபவிக்கக்கூடியவர்கள். ఆయన ప్రేమ చేత அவருடைய அன்பு நிமித்தமாக మనకు సమాధానం కలుగు చేయడం కొరకై நமக்கு அங்கு ஒப்புரவாகுதலை கொண்டு வரும்படியாக ఆయన మన కొరకు తన ప్రాణం పెట్టిస్తున్నాడు. நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். అయితే ఆ ప్రాణం పెట్టిన ప్రభుని మనం ఎలాంటి ఆరాధన చేస్తూ ఉంటున్నాం? நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த தேவனை நம்ம எந்த அளவுக்கு அங்கே ஆராதிக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். మనం ఎఫెసీ పత్రికను చదువుతున్నప్పుడు பேசிய நிருபத்தில் நாம் படிக்கும் பொழுது ఆయన చూపిన ప్రేమ ద్వారా మనల్ని ఎట్లా మార్చాడని మనం చూస్తుంటున్నాం. அவர் காண்பித்த நிமித்தமாக, அன்பு நிமித்தமாக நாம் எப்படிப்பட்டெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்க முடியும். ఎఫెసీ రాసిన పత్రిక 5వ అధ్యాయంలో 2వ వచనంలో మనం చదువుతూ ఉంటే, எபேசியர் நிருபம் 5:2 வசனத்தில் இப்படி படிக்கும் பொழுது 5వ అధ్యాయం 2వ వచనం, 5வது அதிகாரம் 2வது வசனம், క్రీస్తు మిమ్మల్ని ప్రేమించి పరిమళ వాసనగా ఉంచుటకు మన కొరకు తను తాను దేవునికి అర్పణగాను బలిగాను అర్పించుకొనెను. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசன காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மேல் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். పిల్లలు ఈ భాగంలో మనం చూస్తున్నప్పుడు பிரியமானவர்களே, இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது ఆయన మనల్ని ప్రేమించి அவர் நம்மை அன்பு கூர்ந்து మనం పరిమళ వాసనగా ఉండుట కొరకు, நாம் சுகந்த வாசனையாக இருக்கும்படியாக, మనం ఒకప్పుడు దుర్వాసన పుట్టున్నాము పాపం వలన, நாம் ஒரு நிலைமையிலே பார்க்கும் பொழுது பாவத்தினாலே அந்த துர்வாசனை பெற்றவர்களாக இருந்தோம். అసహ్యమైన వారంగా ఉన్నాము. அங்க அருவருக்கப்பட்டவர்களாக இருந்தோம். ఆయన మన కొరకు తన్ను తాను బలిగా
అర్పించుకొని அவர் நமக்காக தன்னைத்தானே அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். ఆయన విలువైన రక్తము చిందించి அவர் வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தி మన పాపముల యావత్తును కడిగిస్తున్నాడు. நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி இருக்கிறார். ఆయన రక్తం మాత్రమే సరిపోయి ఉన్నది అని చూస్తున్నాం. அவருடைய ரத்தம் மாத்திரம்தான் அதுக்கு போதுமானதாக காணப்பட்டது. బైబిల్లో 7వ అధ్యాయం చదువుతుంటున్నాం. எபிரேயர் 7:10 இப்படி படிக்கிறோம். 7వ అధ్యాయం ఆయన చూస్తున్నప్పుడు 7:26 చదువుతుంటున్నప్పుడు 7:26 இப்படி படிக்கும் பொழுது ఆయన రక్తం మాత్రమే మనకు సరిపోయేదిగా ఉంటున్నది. அவருடைய ரத்தம் மாத்திரமே நமக்கு அங்க சரி போனதாக காணப்பட்டது. 7వ అధ్యాయం చూసినప్పుడు ఆయన పవిత్రుడు, నిర్దోషి, నిష్కల్మషుడు అని చూస్తున్నాం. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசு இல்லாதவருமாக இருக்கிறார். పాపులో చేరక ప్రత్యేకముగా ఉన్నవాడు. பாவிகளுக்கு விளங்கினவராக இருக்கிறார். ఆయన ఆకాశ మండలము కంటే మిక్కిలి హెచ్చైన వాడుగా ఉన్నాడు. அவர் வானங்களில் உயர்ந்தவருமாக இருக்கிறார். ఇట్టి ప్రధాన యాజకుడు సరిపోయిన వాడుగా ఉంటున్నాడు. இவ்விதமான பிரதான ஆசாரியர் உமக்கு ஏற்றவராக இருக்கிறார். అవును, ఆయన ఎలాంటి వాడంటే அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? పవిత్రుడు, அவர் பரிசுத்தர், పాపమే లేనివాడు, அவர் குற்றமற்றவர், నిర్దోషి, அவர் குற்றமற்றவராக இருக்கிறார், దోషమే లేనివాడు, அவர் குற்றமே இல்லாதவர், నిష్కలమషుడు, மாசு இல்லாதவர், ఏ కలంకము లేని మహాపరిశుద్ధుడుగా ఉన్నాడు. அவரிடத்தில் எந்த குறைவும் மாசு இல்லாதவராக இருக்கிறார். పాపులో చేరక ఉన్నవాడు, இந்த பாவத்திலே அங்க விலகினவராக இருக்கிறார். ప్రత్యేకముగా ఉన్నవాడు, அங்கே ప్రత్యేకముగా ఉన్నవాడు. பிரித்தெடுக்கப்பட்டவராக இருக்கிறார். ఆయన ఒక విశేషమైన వాడు. அவர் ஒரு விசேஷம் உள்ளவராக இருக்கிறார். అయితే నీకు నాకు உனக்கு எனக்கும் రక్షణ దయచేయట కొరకు அங்க ரட்சிப்பை அருளும்படியாக నీ కొరకు నా కొరకు అప్పగించుకున్నాడు. உனக்காக எனக்காகவும் அவரை தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். తలలో ముళ్ళ కిరీటము, தலையிலே அங்க முட்கிரீடம், చేతుల్లో చేలలు, கையிலே அந்த ஆணிகள், కాళ్ళలో చేలలు కొట్టబడ్డాయి. கால்களிலும் அங்க ஆணிகள் அடிக்கப்பட்டது. ప్రక్కన బల్లెముతో పడగొట్టాడు. விழாவிலே அங்க அந்த ஈட்டினால் குத்தப்பட்டார். ఇవంతా నాగేటశాల వెళ్ళి దున్నబడింది. அந்த முதுகெல்லாம் அங்க அந்த உழவனுடைய அந்த நிலத்தை போல ஆனது. ఇంత ఘోర మరణం ఆయన అనుభవించి இவ்வளவு கொடூரமான மரணத்தை அவர் அனுபவித்து మనకు సమాధాన స్థితి అనుగ్రహించాడు. நமக்கு ஒப்புரவாகுதலை அங்க கொடுத்திருக்கிறார். అవును ప్రియమైన వారారా, ஆம் பிரியமானவர்களே, ఆ ప్రభుని మనం భక్తు ఆరాధన చేస్తున్నామా? அந்த கர்த்தரை நாம அன்புள்ளவர்களாக ஆராதனை செய்கிறோமா? భక్తితో ఆరాధన చేస్తున్నామా? பயபக்தி உள்ளவர்களாக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோமா? గ్రంథం 53 మనం ఎత్తి చదువుతున్నప్పుడు எஸ்யா புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தில் இப்படி படிக்கும் பொழுது 53:5 చదువుతున్నప్పుడు 53:5 வசனத்திலே మన అతిక్రమ క్రియను బట్టి ఆయన గాయపరచబడ్డాడు. நம்முடைய மீறுதல் நிமித்தமாக அவர் காயப்பட்டிருக்கிறார். అతిక్రమం అంటే மீறுதல்கள் என்றால் చేయకూడదని చిన్నది చేసేది, செய்யக்கூடாததை செய்து விடுவது. అయితే మనమైతే పాపము చేసి ఉన్నాము. நாமோ அங்க பாவம் செய்திருக்கிறோம். అయితే మన అతిక్రమం వరకు ఆయన గాయపరచబడ్డాడు. நம்முடைய மீறுதல் நிமித்தமாக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். మన దోషం బట్టి ఆయన నలుగొట్టబడ్డాడు. நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார். మనకు సమాధానమైన శిక్ష అతని మీద పడినది. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியான ஆக்கினை அவர் மேலே விழுந்தது. అతడు పొందిన దెబ్బల చేత அவருடைய தழும்புகளாலே మనకు స్వస్థత కలిగినది. நமக்கு குணமாகுதல் அங்க உண்டானது. అవును ప్రియమైన వారారా, ஆம் பிரியமானவர்களே, స్వస్థత పొందిన మనం ఏం చేయాలి? குணமாகப்பட்டிருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? ఆయన కృతజ్ఞతలు చెల్లించాలి. அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை, நன்றி பலிகளை தெரிவிக்க வேண்டும். త్యాగం అర్పించువాడున్న మనల్ని మహిమపరుస్తున్నాడని పరిశుద్ధ గ్రంథంలో చదువుతా ఉన్నాం. அவருக்கு தூப வர்க்கத்தை காட்டுகிறவர் என்னை மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறதை காண முடியும். త్యాగము அங்கே துதிகளுடைய அந்த அந்த தூப வர்க்கம் ఆయన చెల్లించాలి. அவருக்கு நாம் கொடுக்க வேண்டும். సిద్ధపాటుతో ఆరాధన చేస్తున్నామా? அங்கே அதுக்கு ஆயத்தமுள்ளவர்களாக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோமா? ఆయన కొద్ది శ్రమలు తలపోసుకుని ఆరాధన చేస్తున్నామా? அவர் பெற்ற அந்த பாடுகளை குறித்து நாம நினைவு கூர்ந்து ஆராதிக்கிறோமா? ఆయన పొందిన శ్రమలు తలపోసుకొని அவர் பட்ட அந்த பாடுகளை நாம் நினைவு கூர்ந்து ఆయన చూపిన ప్రేమను తలపోసుకొని அவர் நமக்கு காண்பித்திருக்க அந்த அன்பை நினைவு கூர்ந்து మనం మార్పు చూసాము. ఆయన పక్షవాయు గలవారి కోసం ఆయన ప్రాణం పెట్టలేదు. அங்கே அந்த மார்க் புஸ்தகத்துல பார்த்தோம், திமிர்வாதக்காரனை குறித்து அவர் அங்க மறிக்கவில்லை. అతని మాటతో ఇచ్చిస్తున్నాడు స్వస్థత. அந்த திமிர்வாதக்காரனுக்கு வாய் வார்த்தினாலே அங்க குணமாக்குறதை கொடுக்கிறார். ఆయన చెవిటి వాడికి, నత్తి గలవాడికి ఆయన క్రియారూపముగా పైన
చేస్తూ ఉంటున్నాడు. அந்த கொன்னவாயுடைய செவினுடைய அவனுக்கு அந்த கிரிகள் மூலமாக அந்த சரீர பிரகாரமாக நடக்கிற அந்த குணமாக்குதலை கொடுக்கிறார். నీ కొరకు నా కొరకైతే உனக்காக எனக்காக என்றால் తన్ను తానే தன்னை தானே పరిపూర్ణముగా பரிபூர்ணமானவராக సంపూర్ణముగా సమర్పించుకున్నాడు. அந்த எல்லாவற்றிலும் அவர் பரிபூர்ணமாக அவரை ஒப்பு கொடுத்தார். ఆ సమర్పించుకున్న ప్రభుని, அப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்த அந்த தேவனை, ఆ మనం ప్రేమించిన ప్రభుని நம்மை நேசித்த அந்த தேவனை కృతజ్ఞత హృదయముతో ஸ்தோத்திரத்தோட கலந்த இருதயத்தோடு ఆయన స్తోత్రం చెల్లిద్దాం. அவருக்கு நன்றி அறிவிப்போம், ஸ்தோத்திரங்களை அறிவிப்போம், పరీక్షించుకుని ఆరాధించేద్దాం. நம்மை நாமே சோதித்தறிந்து கொண்டு ஆராதிப்போம். అయోగ్యముగా చేస్తే அங்கே அயோக்கியமாக செய்தால் మనకి శిక్ష వస్తుంది. நமக்கு அங்க தண்டனை நேரிடும். ప్రియమైన వాళ్ళారా, பிரியமானவர்களே, పరిశుద్ధ గ్రంథాలు మనం హెచ్చరిస్తా ఉంటాయి. வேத புஸ்தகம் நம்மை எச்சரிக்கிறது. కాబట్టి ప్రతి మనుషులు తను తాను పరీక్షించుకోవాలి. ஆனபடியால் ஒவ்வொரு நபரும் தன்னைத்தானே சோதித்தறிந்து கொண்டு అందుకే పరీక్ష జీవితంతో ఆరాధించడానికి దేవుడు తానే తీసుకుని నడిపిస్తున్నాం. அப்படியா நாம் பரிசோதித்துக் கொண்டு தேவனை ஆராதிக்க தேவன் தாமே ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக.